ஏற்கனவே ஆட்சியில இருக்கிற திமுக, எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக, இவங்க கூட்டணி பலத்த நம்புறாங்க. அவங்க வாக்குறுதிகள் பலம், பிரச்சார பலம், முதல்வர் வேட்பாளர் பலம் நம்புறாங்க. ஆனா புதிதா வந்திருக்கக்கூடிய தாவேகாவும் முதல்வர் வேட்பாளர் பலம் அப்படிங்கிறத பெருசா நினைக்கிறாங்க. அதன் மூலமாக நாம களத்துல முந்தி இருக்க முடியும்னு நம்புறாங்க. இதை எப்படி நாம் தமிழர் கட்சி எதிர்கொள்ள போகுது? நாம் தமிழர் கட்சி 2010 தொடங்கப்பட்டுச்சு. நாங்கள் 16 தான் முதல் முறையாக களம் கண்டோம். பெருத்த நம்பிக்கையோடு களம் கண்டோம். ஆனால் 1 விழுக்காடு வாக்களை தான் பெற்றோம். அதுக்கு பிறகு பாராளுமன்ற தேர்தல் 2019, அதில் 4 விழுக்காடு வாக்களை பெற்றோம். அதுக்கு பிறகு 21 சட்டமன்ற பொதுத் தேர்தல், அதில் 7 விழுக்காடு வாக்களை பெற்றோம். 24 பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் 8.2 விழுக்காடு வாக்களை பெற்று மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இதில் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான அம்சம் என்னென்னா, ஒரு கட்சிங்கிறது தோல்வி அடைஞ்சால் அந்த கட்சி வளராது, விழுந்துடும். அதுக்கு நிறைய உதாரணங்கள் உண்டு. ஆனால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பொது தேர்தலில் வெற்றியை ஈட்டாவிட்டாலும் கூட நாம் தமிழர் கட்சி வளர்ந்து 8.2 விழுக்காடு வாக்களை பெற்றிருக்கோம். அப்போ நாம் தமிழர் கட்சியோட தோல்வி நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சியை பாதிக்கலைன்னா நாங்கள் கொள்கை கோட்பாடு உறுதிப்பாட்டில் சமரசம் இல்லாமல் நிற்கிறோம். நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் திரும்ப திரும்ப வாக்கு செலுத்துகிறாங்க? 36 லட்சம் மக்கள் வாக்கு கொடுத்துருக்காங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கான தேவை மக்கள் உணர்றாங்க. இதில் ஆண்ட அதிமுகவாக இருக்கட்டும், ஆளக்கூடிய திமுகவாக இருக்கட்டும், மாறி மாறி லாவணி கச்சேரி பாடுறாங்க. இது 2 கட்சியோட ஆட்சிகளை 60 ஆண்டுகளாக மக்கள் பார்க்குறாங்க. ஒரு புதிய ஆற்றல், ஒரு மாற்று அரசியல் தேவைங்கிற பட்சத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துறாங்க. இதில் கூட்டணி பணம், அப்புறம் நாங்கள் 5000 ரூபா காசு கொடுத்துருக்கோம், 3000 ரூபா காசு கொடுத்துருக்கோம் அப்படின்னு இன்னைக்கு சொன்னாலும் நம்ம வெளிப்படையாக மனம் திறந்து பேசுவோமே. வரக்கூடிய 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் இந்த 4 முனை போட்டியில் திமுக அதிமுக ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு கொடுக்க போகிற செலவு எவ்வளவு கேட்டீங்கன்னா மிக குறைஞ்சது 30 கோடி. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 40 லட்சம் செலவு பண்ணலாம். இதான் தேர்தல் ஆணையத்தோட விதி. ஆனால் 30 கோடி 40 கோடியை கொட்டி அரைச்சு செலவு பண்ண போறாங்க. அதை கடந்து பரப்புரை முடிந்த அடுத்த 2 நாட்களுக்குள்ளாக வீடு வீடா போய் திமுகவும் அதிமுகவும் வாக்கு காசு கொடுக்கும். அவங்க பெரியார் அண்ணான்னு வசனம் பேசலாம். ஆனா அவங்க நம்பி நிற்பது அண்ணாவை இல்லை, பெரியார் அல்ல, காந்தி தாளை. அந்த காந்தி தாள் தான் திரும்ப திரும்ப திமுக அதிமுகவை காப்பாத்துது. ஆனா திமுக அதிமுகவுக்கு மாற்று அப்படின்னு ஒரு இடத்துல இப்ப தாவேகா அவங்களும் ஒரு ஓனர்ஷிப் எடுத்துக்கிறாங்க. ஒண்ணுதான், நீங்க தாவேகாவை எதிர்கொள்வதே பெரிய சவாலாக இந்த தேர்தலில் மாறுமா உங்களுக்கு? விஜய் எந்த அளவுக்கு பேசாரோ அதே அளவுக்கு ஊடகங்கள் விஜய் பேசியிருந்தா இவ்வளவு பிரச்சனையே கிடையாது. எப்போது விஜயை பத்தி ஊடகங்கள் அதீதமான கவனம் இருக்கும், வெளிச்சம் கொடுக்கறதுனால அவருக்கு அவ்வளவு விழுக்காடு வாக்கு இருக்கு, இவ்வளவு விழுக்காடு வாக்கு இருக்கு. கட்சி தொடங்கி ஒரு தேர்தலை போட்டி போடல, அதுக்குள்ள 35 விழுக்காடு வாக்கு வந்துட்டாங்க. இப்போ தேர்தல் முடியறதுக்குள்ள 100 விழுக்காடு வாக்கு அவங்களே பெற்றுவாங்க. நாம எல்லாம் போட்டி போடாமல் போயிட வேண்டியதான், அண்ணன் போஸ்ட்ல வென்றுவாங்க. நான் முதலமைச்சர் வேட்பாளருங்கிற ஒரு பலம் இருக்கே. தேர்தலங்க வெற்றி தோல்வி தாங்க தீர்மானிக்கும். இது வரைக்கும் ஒரு தேர்தல் கூட இல்லைங்க. இவங்க இதுக்கடுத்தாலும் என்ன சொல்றாங்க? 67, 77 உதாரணம் காட்டுறாங்க. 77க்கு முன்னாடி எம்ஜிஆர் எங்க வெற்றி பெற்றார்? திண்டுக்கல் இடைத்தேர்தலில் மாயத்தவரை எடுத்து வெற்றி பெற்றார். அதே போல ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு வந்துச்சு. எங்க? ஈரோடு கிழக்குல திமுக போட்டி போடுச்சு, எடுத்து நாம் தமிழர் கட்சி நின்னுச்சு. திமுக வீழ்த்த போற சக்தி நாங்க தான்னா எம்ஜிஆருக்கு இடைத்தேர்தல் இருந்தது போல உங்களுக்கு இடைத்தேர்தல் இருந்துச்சு. இடைத்தேர்தல் போட்டி போட வேண்டியதானே? ஏன் போட்டி போட முடியல? போட்டி போட்டிருந்தா அப்போதே பிம்பம் உடைஞ்சிருக்கும். நான் என்ன சொல்றேன், 26 தேர்தல் முடிவு வரைக்கும் தான் விஜய் அப்படின்னு சத்தம் போடலாம். 26 தேர்தல் முடிவுக்கு பிறகு அந்த கட்சி 31 வரைக்கும் இருக்காது. இன்னும் சொல்ல போனா ஒரு தேர்தல் தோல்வினால அந்த கட்சி நொறுங்கி போகும். இது முழுக்க ஊடக பிம்பத்தால கட்டியமைக்கப்படுற பிம்பம் தானே ஒழிய. கமலஹாசன் வந்தாரு, கமலஹாசன் ஊடக முக்கியத்துவம் கொடுத்தாங்க, ஊடக வெளிச்சம் கொடுத்தாங்க. கமலஹாசன் எங்க இருக்காரு? கமலஹாசன் ஒழிஞ்சு போயிட்டாரு. அதே போல தமிழ்நாட்டுல ஒரே ஒரு எம்ஜிஆர் வெற்றி பெற்றார். எம்ஜிஆர் விதிவிலக்கு. எம்ஜிஆர் வெற்றி பெற்ற காரணங்கள் வெவ்வேறு. ஆனா எம்ஜிஆர் ஒப்பிட்டுக்கிட்டு எம்ஜிஆர் போல வருவன் சொல்லி தான் இங்க பல பேர் தோத்துருக்காங்க. அதே போல ஆந்திராவில சிரஞ்சீவி வந்தார். அவர் வர்றப்ப கட்சியை பார்த்தீங்கன்னா 10 லட்சம் பேர் ஒரே மாநாட்டில் கூடுறாங்க. அதே போல கட்சி கொள்கைன்னு கேட்டீங்கன்னா அவர் சமூக நீதிங்கிறார். இவர் மதசார்பற்ற சமூக நீதி, அவர் சமூக நீதி. இவர் பெரியார், அம்பேத்கர், அஞ்சலி அம்மாள், வேலுநாச்சியார், காமராசர். அவர் அண்ணல் அம்பேத்கர், அப்புறம் ஜோதிரா போலே, அன்னை தெரசா, காந்தியடிகள் 4 பேர் காட்டுறாரு. அவருக்கும் 10 லட்சம் பேர் கூட்டம், அவருக்கும் செல்வாக்கு, அவருக்கும் ஊடக வெளிச்சம். ஆனா தேர்தலில் 5 ஆண்டுக்குள்ள தாக்கு பிடிக்க முடியாம கட்சியை கொண்ட காங்கிரஸ் அழைச்சிட்டு மத்திய அமைச்சர் பதவி வாங்கிட்டு அந்த பதவியும் தாழாம அரசியலுக்கு முழுக்க போட்டு போனார். ஒரு கட்சிங்கிறது ஒரு சிக்கலின் போது எந்த முடிவு எடுக்குது, எப்படி நிக்குதுன்னு பார்க்கணும். கரூர் மரணத்துல அந்த கட்சி 1 மாத காலம் கட்சியை காணும். கட்சியில ஒருத்தரை காணும். இறந்து போனவங்க உடம்புக்கு மாலை போடக்கூட ஒருத்தர் வரல. கரூர் மரணத்துக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் யாராவது அரங்களுக்கு சொல்லுங்க,
பாஜகவை கண்டிக்கிறேன், பாஜக எதுக்குன்னு ஒரு இடத்துல பேசினாரா? நீங்க வேற எதுவும் வேண்டாங்க. ஜனநாயகன் படத்துக்கு திட்டமிட்டு பாஜக அரசு ஒடுக்குமுறை ஏவுது. நான் சொல்றேன், நான் கண்டிக்கிறேன். ஜனநாயகனுக்காக பேசினாரா? மக்கள் பிரச்சனை இவர் பேசலாம்னு பார்த்தா இவர பிரச்சனைக்கு மக்கள் பேச வேண்டியிருக்கு. அப்ப என்ன தலைவர்? அப்ப இந்த தேர்தலுக்கு பிறகு அவங்க காணாம போவாங்க. அது ஊடகத்தால் கட்டமைக்கப்படுற ஒரு மாய பிம்பம். இன்றைக்கும் மாற்றுங்கிறது நாம் தமிழர் கட்சி. என்றைக்கு மாற்றம் நாம் தமிழர் கட்சி தான். ஏன்னா இப்ப அவங்க என்னன்னா, நாங்க 60 ஆண்டுகள திராவிட ஆட்சி ஊழல் ஆட்சிங்கிறோம். இப்ப அவங்க என்ன சொல்றாங்க? எம்ஜிஆர் ஆட்சியை எம்ஜிஆர் ஆட்சி நல்லாட்சிங்கிறாங்க. எம்ஜிஆர் ஆட்சி எப்படிப்பட்டது தெரியுமா உங்களுக்கு? எம்ஜிஆர் ஆட்சியில என்கவுண்டர், எம்ஜிஆர் ஆட்சியில ஊழல், எரிசாராய ஊழல், எம்ஜிஆர் ஆட்சி மீது ஊழல் குற்றச்சாட்டு இருந்துச்சு. அதே போல சட்டத்தால் முடிச்சிருக்கேன். சட்டத்தால் நிரூபிக்கப்பட்ட ஊழல் குற்றவாளி அம்மையார் ஜெயலலிதா. அந்த ஜெயலலிதாவை தாவேக்கா உள்வாங்கி கொள்ளுது. முடிச்சிடறேங்க. கருத்தை சொல்லிடட்டும். முடிச்சிடறேன். அப்புறம் கருணாநிதி ஐயாவை வழிகாட்டிக்கிறாங்க, எம்ஜிஆர் வழிகாட்டிக்கிறாங்க. மாநாட்டுல 5 கொள்கை தலைவர். அப்புறம் அண்ணாவை எம்ஜிஆர் சேர்த்தாங்க. இப்ப விஜயகாந்த் இடத்தை சேர்த்தாங்க, அஜித்தை உள்வாங்கினாங்க. இப்ப கடைசியா கருணாநிதிக்கும் வந்தாங்க. இப்ப தேர்தல் முடியறதுக்குள்ள பாருங்க, ஸ்டாலின் கூட வந்தாலும் வரலாம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு தெளிவான நிலைப்பாடு இல்லாத கட்சி. அதனால இந்த ஊடகம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்துல இன்னைக்கு பெருசா தெரியலாமே ஒழிய இந்த தேர்தலுக்கு பிறகு அந்த கட்சி இருக்க போறது இல்ல, களத்தில் இருக்க போறது இல்ல. இவர் இதை விட ஒரு பெரிய கொடுமைங்க திமுகக்கு. இவர் இவரை தளபதினு சொன்னதுக்கு அப்புறம் திமுக காரங்கெல்லாம் ஸ்டாலினை தளபதினு சொல்லிட்டு நிறுத்தி விட்டாங்க. ரொம்ப கொடுமையா. ஐயாவுக்கு ஒரு செய்தி சொல்லிடுறேன். ஐயாவுக்கு அண்ணன் சொல்றப்ப இந்த பாஜக எதிர்ப்பு அப்படின்னாங்க. பாஜக கடந்த முறை 20 தொகுதியில போட்டி போட்டுச்சு. அதுல வெற்றி பெற்றது 4 இடம் தான். இன்னும் சொல்ல போனா பாஜகவை சேர்ந்த சட்டமன்ற வேட்பாளர்கள் மோடி படத்தை அமித்ஷா படத்தை போட தயங்கிக்கிட்டு எம்ஜிஆர் படத்தை ஜெயலலிதா படத்தை போட்டு ஓட்டாட்டாங்க 2021. நீங்க 4 இடத்துல வெற்றி பெற்றுச்சு, 20 இடத்துல போட்டி போடுது. தமிழ்நாட்டுல பாஜக பொறுத்த வரைக்கும் அவங்க அசுர தளமா வளர்ந்து நிக்கல, ஒரு சின்ன சக்தியா தான் இருக்கிறாங்க. ஆனா அந்த கட்சியை காட்டி உங்களோட தவறுகளை குறைபாடுகளை மூடி மறைக்கிறீங்க. இதுல பாஜக எதிர்ப்பு தான் பிரதானம்னு ஐயா மதுக்கூர் ராமலிங்கம் சொல்றாங்க. பாஜக எதிர்ப்பு தான் பிரதானம்னா கேரளாவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ஒன்று சேர்த்த வேண்டியதானே? நீங்க பிரிஞ்சிருந்ததாலதான் சுரேஷ் கோபின்னு ஒருத்தர் வந்தாருங்க, வெற்றி பெற்றாரு. அங்க நீங்க கொள்கையே மாறினது இல்லைன்னு சொல்லாதீங்க. நீங்க சொல்லுங்க. கேள்வி எளிமையானது ஐயா, என் கேள்வி எளிமையானது. இல்ல பாஜக எதிர்ப்பு தான் கோட்பாடுனா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஒண்ணா நிக்க வேண்டியதானே? இல்ல ஊழல்வாதி ஜெயலலிதா எதுக்கு ஜெயலலிதாவை ஆதரிச்சு இலை மலர்ந்தால் ஈழம் மலர்ந்தால் உங்க நேரத்தை கொடுத்துருங்க. இல்ல